வெல்கம் டு சாய்ஸ்ரீ ஃபேஷன் மதுரை. இன்றைக்கி நம்ம வந்து ஒரு டேசில்ஸ் தான் எப்படி தைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு பாருங்கள், அகலமும் உயரமும் வந்து 4க்கு 4 இருக்கிற மாதிரி சதுரமாக வந்து பீஸ் எடுத்துக்கோங்க. அதாவது மெயின் பீஸ் ஒன்று, அதில் வச்சு தைக்கிறதுக்கு ஒரு லைனிங் பீஸ் ஒன்று எடுத்துக்கோங்க. இப்போ 2 பீஸையும் நான் வந்து எப்படி தைக்கிறேன்னு பாருங்கள். கரெக்டாக வந்து அந்தளவுக்கு இருக்கிற மாதிரி தையல் வந்து ஓரமாக வந்து கரெக்டாக போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து மேடு பள்ளம் இல்லாமல் நமக்கு நீட்டாக வந்து ஃபினிஷிங்காக வந்து கிடைக்கும். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக வந்து போட்டு எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து நம்ம 2ஆக மடிச்சுட்டு திருப்புறக்காக வந்து கொஞ்சம் கேப் வேணும் இல்லையா, அதுக்காக நடுவில் வந்து சின்னதாக வந்து நான் கட் பண்ணுறேன். இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த சின்ன ஓட்டை இருக்குது பார்த்திங்க, அது வழியாக வந்து நம்ம மெயின் பீஸை வெளியில் எடுத்துக்கலாம். ஃபுல்லாக வந்து நல்லா நீட்டாக வந்து திருப்பி வச்சுக்கோங்க. அதுமாதிரி நம்மளோட வீடியோ நீங்கள் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறையா வந்து கட்டிங் வீடியோ, ஸ்டிச்சிங் வீடியோலாம் போட்டிருக்கேன், மாடல் ப்ளவுஸ் போட்டிருக்கேன், ஆரியும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன வேணுனாலும் எம்ப்ராய்டிங் இருக்குது, எல்லாமே வந்து நீங்கள் பார்க்கலாம் நம்ம வீடியோவில், நம்மளோட சேனலில். அது மாதிரி நீங்கள் பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், மறந்துடாமல் வந்து லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுவேன். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக வந்து திருப்பியாச்சு. திருப்பினக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம முனியில் வந்து ஒரு அடி அடைச்சி எடுத்துக்கலாம். அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லா அமுங்கி தெரியும் மாடலில். அதனால தான் இப்போ வந்து ஒரு ஊசி வச்சு நான் போடுறேன் பார்த்திங்களா, கொஞ்சம் கனமான ஊசி, பெரிய ஊசியாக இருந்தாலும் சரி. நான் வந்து சினுக்கொல்லி தான் எடுத்து ஊசி ஓட்டை போட்டிருக்கேன். போட்டுட்டு நம்ம அந்த போ கயரை வந்து நான் அந்த ஓட்டை வழியாக வந்து எப்படி விட்டுருக்கேன்னு பாருங்கள். இந்த மாதிரி விட்டுட்டு ஒரு 1/2 இன்ச்சுக்கு கிராஸு, கரெக்டாக வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு கிராஸ் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சி அந்த நம்ம போ கயிறு வருது பார்த்திங்களா, கரெக்டாக வந்து போ கயிறை வந்து நேராக வச்சு பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு அந்த போ கயிறில் வந்து நீடில் நிப்பாட்டிக்கோங்க. நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் திருப்பி நம்ம அந்த 1/2 இன்ச்சுக்கு நம்ம வரைஞ்சிருக்கோம் பார்த்திங்களா, அதை வந்து இது பண்ணி எடுத்துக்கோங்க, தச்சு. அப்போ தான் வந்து உங்களுக்கு சரியாக வரும். இப்போ பாருங்கள், நம்ம தச்ச பகுதியை நேருக்கு நேராக இருக்கிற மாதிரி வச்சுட்டு ஆப்போசிட் சைடு இந்த மாதிரி 1/2 இன்ச்சு வந்து முதல்ல நம்ம எப்படி சாய்வெல்லாம் வரைஞ்சோமோ அதே மாதிரி வரைஞ்சி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதே வழியிலேயே நம்ம வந்து தச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து நம்ம போ கயிறு வந்து நம்ம அந்த கயிறை வந்து கரெக்டாக அந்த நீடில் ஒரு இது மட்டும் நிப்பாட்டி நீங்கள் அந்த நீடிலில் வச்சுட்டு நீங்கள் திருப்பினா தான் அந்த கயிறு வந்து அங்கிட்டு நகலாமல் கரெக்டாக உங்களுக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், தச்சு முடிச்சதுக்கப்புறம் அந்த பூ வந்து விரிஞ்ச மாதிரி இருக்குது பார்த்திங்களா. இதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். நல்லா எடுத்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், முதல்ல இருக்கிறது வந்து நான் தச்சு எடுத்துக்கிட்டேன். இதுக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ இந்த பகுதியை வந்து நம்ம எப்படி தைக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள், உள்ளுக்கு நம்ம 1/2 இன்ச்சுக்கு வந்து நம்ம தச்சுருக்கோம் பார்த்திங்களா. இதை வந்து பக்கத்தில் அடுத்தடுத்து எப்படி நான் சேர்க்குறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி வந்து பூவை அடுத்தடுத்து வந்து சேர்த்துக்கோங்க. உள்ளுக்கு வந்து அந்த 1/2 இன்ச்சு மடிப்பு பூரா ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி அடுத்தடுத்து வந்து சேர்த்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்ம வந்து அதை 4 பகுதியுமே சேர்த்து ஒரு தையலை வந்து நம்ம ஒரு 2, 3 தையல் வந்து கொஞ்சம் சேர்த்தே போட்டு எடுத்துக்கலாம். நான் எப்படி போடுறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி வந்து நல்லா 4ஐயும் சேர்த்து போடுங்க. அப்போ தான் போடும்போது தான் உங்களுக்கு வெளியில் வந்து நமக்கு அந்த பூ மாதிரி கிடைக்கும். இல்லைன்னா வந்து விரிஞ்சுக்கிட்டு நம்ம முதல்ல பார்த்தோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம போட்டு எடுத்துட்டு நம்ம வந்து நடுவில் நமக்கு இந்த தொங்குறதுக்கெலாம் விற்கிறாங்க பார்த்திங்களா, அந்த பாசி மாதிரியெல்லாம், அந்த மாதிரியும் நம்ம ரெடி பண்ணலாம். ரெடி பண்ணி நடுவில் வந்து தொங்க விட்டோம்னா நல்லாயிருக்கும். நான் அந்த மாதிரி செஞ்சுருக்கேன். அதை வந்து நான் அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். ஏன்னா இது வந்து நம்ம ஒரு ஃப்ராக்குக்குரிய டேசில்ஸ் தான் இப்போ போட்டிருக்கேன். அதனால் நான் வந்து இதை மட்டும் நான் இப்போ காமிக்கிறேன். அடுத்து வந்து நம்ம ஃப்ராக் வீடியோவில் நம்ம அடுத்து என்னென்ன மாடல்லாம் போட்டிருக்கோம் அப்படின்றத நான் வந்து அடுத்த வீடியோவில் போடுறேன், கண்டிப்பாக போடுவேன். நீங்கள் பாருங்கள் ஃபுல் ரிவ்யூவும். அது மாதிரி வந்து நான் இதை தச்சு முடிச்சுட்டு பெல்ட்டுக்கு வந்து எனக்கு இந்த துணியிலே வந்து எனக்கு பெல்ட் தைச்சி கொடுங்கன்னு கேட்டாங்க. அதை வந்து நான் உங்களுக்கு மெசரை மட்டும் நான் சொல்கிறேன். தைக்கிறது வந்து அடுத்த இன்னொரு நான் ஒரு ஃப்ராக் தைக்கணும். அதுக்கு வந்து நான் பெல்ட்டை வந்து தைக்கிறதையும் நான் போடுறேன். இப்போ இதுக்கு வந்து நான் பார்த்திங்கன்னா 4.25 இன்ச்சு பெல்ட்டோட அகலம் எடுத்திருக்கேன். நீளம் வந்து நமக்கு தேவையான அளவு, அதாவது நான் அவங்களோட இடுப்பு சுற்றளவை விட ஒரு 4 இன்ச்சு 5 இன்ச்சு கம்மியாக இருந்தால் போதும். அப்போ தான் நம்ம வந்து கயிறு பின்னாடி வந்து கட்டுறதுக்கு சரியாக இருக்கும். அந்த மாதிரி தச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், தச்சு முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா. இதில் நடுவில் வந்து நம்ம அந்த கீழே சின்ன சின்ன பாசி தொங்குறமாக கூட விட்டாலும் நல்லா தான் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நான் ரிப்ளை பண்ணுவேன். இப்போ பாருங்கள், பெல்ட் வந்து நான் தச்சு முடிச்சிட்டேன். ஆனால் தைக்கிறத வந்து நான் வீடியோ எடுக்காமல் விட்டுட்டேன். அதனால் ஒன்றும் இல்லை, நான் அடுத்த ஃப்ராக் வந்து நான் தைக்க போகிறேன். அதில் வந்து கண்டிப்பாக நான் பெல்ட்டோட வீடியோ போடுறேன். நன்றி.